வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா. யாருக்குள்ள இருக்குது? பரிசுத்தவான் ஆக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்குதுங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. மேடையில இருந்து அழகா சொல்ல என்கிட்டலாம் இல்லைங்கன்னு சொல்லி எவனோ ஒருத்த வீடு வாங்கினா நம்ம வயிறு எரியாது பாருங்க. சொந்த சகோதரன் வாங்கிட்டா எங்கேயோ எரியதான் செய்யுது. உண்மைதானே? அந்த சபையில நீ 15 பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னா நம்மளே அறியாமலே எங்கேயோ எரியுது. அவ என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம், இன்னும் பரிசுத்தவான்ல நாங்க மாற. காரணம் என்ன? இவர்களுக்குள்ள ஒரு மாம்ச அழகா சொல்றாரு 3வது வசனத்துல, மனுஷ மார்க்கமாய் நீங்கள் நடக்கிறீர்களே. என்ன மனுஷ மார்க்கமா? பின்னாடி வசனங்களை வாஸ்தா ஒருத்தர் சொல்ற, நான் பவுலை சார்ந்தவன், இன்னொருத்தவன் அப்போலோவை சார்ந்தவன். அவ்வளோ பரவாயில்ல, ஒரு 3 பேரோட நிறுத்திட்டான். நமக்கு 1008 பேர் இருக்குது. உண்மைதான். ஆனா பவுல் ஒரு காரியத்தை அழகா சொல்லுங்க, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சி, நான் விளைய செய்கிறதோ கர்த்தர். என் அன்பு தேவனே, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய தோட்டத்தினுடைய வேலைக்காரர்களா நாங்கள் இருக்கிறோம். ஜான் தம்பி கார்பரேஷன்ல மேரில் ஒர்க் பண்றீங்க, உண்மைதான். எத்தனை பேர் சேர்ந்து ஒரு செடியை நடுறீங்க? 6 பேர். 6 பேர் சேர்ந்துதான் ஒரு செடியை நடுறாங்க. அந்த செடி வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இங்க செடி நடணும்னு சொல்லி ஒரு ஆள் அதுக்கான ப்ரொபோசலை கொடுக்கணும். இந்த செடியை எங்க இருந்து வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆள் ப்ரொபோஸ் பண்ணணும். அந்த செடியை உருவாக்குறதுக்கு ஆள் வரணும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த விண்டர்ல சுருங்கி போற ஒரு செடிக்கே இத்தனை பேர் வேலை செய்யணும்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தேவன் உங்களை என்னைவர் அழைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய உடன் வேலையாட்களாக நாங்கள் இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னுடைய சித்தத்தை நீ செய்தாயா என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். உண்மைதானே? ரோமர் 12வது அதிகாரம் 1 Corinthians 12வது அதிகாரம் இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகா சொல்றார், நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு கவலை இருக்கு. என்னன்னா, நான் இன்னும் இந்த போஸ்டுக்கு வரலையே, எனக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கலையே, எனக்கு இப்படிப்பட்ட இது கிடைக்கலையே, அப்படிப்பட்ட இது இல்லையே. இது யாருக்கு வர வேண்டிய ஒண்ணு? அரசியல்வாதிக்கு வர வேண்டிய ஒண்ணு. உண்மைதான். எவ்வளவு நாள் தான் என் போஸ்டே ஓட்டிட்டு இருக்கிறது? நானும் மைக்ல பேச வேணாமா? எவ்வளவு நாள் தான் சேரை தொடச்சிக்கிட்டே இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்ணா இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாது, நீ தேவனுடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறாய் என்று சொல்லி மகிமைப்படு. ஹல்லேலூயா. We are the body of Almighty. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தின் சரீரங்களா இருக்கிறோம், அங்கங்களாய் நாங்கள் இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய தோட்டத்தின் வேலைக்காரர்களா நாங்கள் இருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஒரே ஜமானுக்கு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்க. நாங்கள் கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:15. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called as to be one body. என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலகத்தினுடைய முதல் நிகழ்ச்சி கல்யாணம் தான். இந்த உலகத்தினுடைய கடைசி நிகழ்ச்சியும் கல்யாணம் தான். என்ன கல்யாணம் நடக்க போது? முதல்ல ஆதாம் ஏவாளை திருமணம் செய்தார். கடைசி கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து யாரை கல்யாணம் பண்ண போறார்? நம்மளை எல்லாம் பண்ண போறார். ஹல்லேலூயா. நாம எல்லாம் மனவாட்டியா நாங்கள் இருக்கிறோம். அப்போ நம்ம மனவாட்டி எப்படி தன்னுடைய சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறாளோ, மனவாட்டி எப்படி தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் அக்கறையா இருக்கிறார். இன்னும் வேதத்துல பல காரியங்களுக்கு வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிற சரீரத்திலே எது அவலட்சமா இருக்கிறதோ அதுதான் அலங்காரத்துக்கு முக்கியமான ஒண்ணாக மாறுது. உண்மைதான். இல்லை, எந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குதோ அங்கதான் ரோஸ் பவுடர் எக்ஸ்ட்ரா போடுறோம்ல. உண்மைதானே? நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போட்டேன். காரணம் என்னன்னா, எங்க மௌத்துல ஒரு வெட்டு இருக்குது பாருங்க, இந்த வெட்டை மறைக்கிறதுக்காக. அப்படிதான் யோசித்தேன், எதுக்குடா அதை போட்டு வெட்டிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கணும், இன்னும் அழகாயிரும் சொல்லி சின்னதுக்கு வாங்க. அப்ப நம்முடைய உள்ளம் எப்படி நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறது? என் சரீரம் பலகீனமான சரீரம் பலப்பட வேண்டும். எதையுமே நம்ம குறைவா நினைக்கிறது இல்லை. உண்மைதானே? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்துமா பலப்பட வேண்டாம். நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன். நான் சபைக்கு வருவது தேவனுக்காக நான் வருகிறேன். ஒரு முறை ஒரு தம்பிக்கு கவுன்சிலிங் பண்றதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. அந்த தம்பி இயேசுவை தவிர எல்லார்கிட்டையும் குறை சொல்லிட்டார். எனக்கு ஒண்ணுமே பேச முடியல. பாஸ்டர் இப்படி, மூப்பர் இப்படி, பாஸ்டர் வைஃப் இப்படி, அப்படி இப்படின்னா நம்ம அதை பார்க்கவும் செய்யல பாருங்க. அவர் வேற ஆதாரத்தோட வேற சொல்றார்.
அப்ப என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி எல்லாம் சொல்றாரு, என்ன சொல்றதுன்னு கேட்டப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, எல்லாரும் தப்பு பண்ணாங்கப்பா, ஏசு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. நான் கேட்டேன், அப்பா ஏசு என்னப்பா தப்பு பண்ணார்? உனக்கா சிலுவையில அவருக்கு உயிரை கொடுத்தது தப்பா? அவருடைய ரத்தத்தினால பாவங்களை மன்னிச்சது தப்பா? உனக்காக ஒரு திரும்ப வரப்போறது தப்பா? உனக்காக ஒரு வீட்டை ஒரு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறது தப்பா? உனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க போறது தப்பா? நீ யாருக்காக சபைக்கு வர? Whom you are coming to the church? காரணம் என்ன? ஆவி இன்னும் வளர. காரணம் என்ன? அவர் வசனத்திலே குறைவுள்ளவர்களா இருந்தார். என் அன்பு தேவஜனம், இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான், ஆனா வசனம் கேளுங்க ரொம்ப வீக். உண்மைதானுங்க. நிறைய சபைகள்ல ஓசியான்னு சொல்லிட்டா போதும், தட்டி தடுமாறுவாங்க பாருங்க. மாஸ்டர் சின்ன ப்ராஃபிட் பார்த்தீங்களா, அதனால ஏதோ இவங்க பெரிய ப்ராஃபிட் எல்லாம் மடமடமா வச்சிருக்கிற மாதிரி. வசனத்திலே நாங்கள் ஆட்டப்பட்டவர்களாக we have to grow in the word of God, ஒரு maturity. இன்னும் நீங்க வாசிட்டே போனீங்கன்னா 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு வரும்போது விக்கிரகாரத்துக்கு படைக்கப்பட்டதை குறித்த ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, என் அன்பு தேவ ஜனமே, இப்ப ஆண்டவருக்காக எதை இழக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சினிமா பார்க்கணுமா பார்க்க கூடாதுன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன் நாங்க ட்ரெஸ் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. நாங்க ஏன் இப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. என் அன்பு தேவ ஜனமே, அப்போஸ்தலன் பவுல் ஒன்னு அழகா சொல்றாரு, நீங்க ஏன் உலக பிரகாரமா நீங்க யோசிக்கிறீங்க? நீ பலவானா இருக்கலாம். விக்கிரகத்துக்கு நீ அந்த அதிகாரத்தை வீட்டுல வாசி பாருங்க. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீ புசிப்பதில் ஒன்றுமில்லை. காரணம், விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரெண்டாவது, நீ சோத்திரம் பண்ணி சாப்பிட்டனா எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆனால் அவர் ஒன்றை குறித்து சொல்லுகிறார், உன்னுடைய சுய பிரயோஜனத்தை குறித்து யோசிப்பதற்கு நீ மனுஷ மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு தேவனை அழைத்திருக்கிறார். ஆகவே பலகீனமான ஒரு சரீரன் நீ ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஒன்றை சோத்திரத்தோடு கூட சாப்பிடுகிறதை அவன் அறியாதவனாக அவன் சோத்திரம் பண்ணாமல் சாப்பிடும் பொழுது அவனுடைய ஆவி பலகீனமா இருக்கிறதுனாலே அவன் ஆத்மாவை இழந்து போவானே, அவன் நரகத்துக்கு நேராக சென்று விடுவானே. அவன் ஆத்மா ரட்சிக்கப்படும்படிக்கு நீ இந்த விக்கிரகத்துக்கு புசித்ததுக்கு தவிர. எதுக்காக சொல்றார் ஆண்டவர்? நம்ம சொல்ற பிரதர், நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர், சினிமால எத்தனை அசிங்கம் வந்தாலும் எங்க மண்டல ஏறவே ஏறாது. நல்லதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு கெட்டதையெல்லாம் தூர போட்டு நாங்களாம் அன்னப்பறவையில பறந்தவங்க. உண்மைதான் இல்லை? பாலையும் தண்ணியை வச்சு அது என்ன மட்டும் குடிக்குமா? பாலை மட்டும் குடிக்கும். என் அன்பு தேவஜனமே, நீங்க ஒரு வேலை அப்படி அகாயஸ்வரனா இருக்கலாம், ஆனா புதுசா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வருவான். அவன் சொல்லுவான், நம்ம மூப்பரே சினிமா பார்க்கிறாரு, நம்ம பார்த்தா என்னன்னு சொல்லி அவன் வேற படம் பார்ப்பான். உண்மையா இல்லைங்களா? மூப்பரே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. we are the role model. ஆமென். நாங்கள் தான் முன்மாதிரியா இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 11:26 வாசித்தீங்கன்னா, அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்கள் 1 வருஷ காலமாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று. என் அன்பு தேவஜனமே, கிறிஸ்தவர்களுடைய பெயரை நாங்கள் நமக்கு வைத்துக் கொள்ளவில்லை. இந்த உலகம் நம்மை பார்த்து சொன்னது, இவர்களுடைய ஆத்மாவில் கிறிஸ்து வாழ்கிறார், இவர்களுடைய செயல்களிலே கிறிஸ்து வாழ்கிறார், இவர்கள் கிறிஸ்துவை போல பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் வாழ்க்கை நம்ம சொல்ல முடியும்? நமக்கு இன்னும் உலகத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. உண்மைதானே? நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்றேன், எல்லாம் நீ மூப்பொருள் ஊழியக்காரனும் வந்திருக்கனால நான் சொல்றேன். சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு நான் எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று அப்போஸ்தலன் பவுல் எண்ணினார். அவர் சொன்னார், கிரேக்கனுக்கு கிரேக்கனா நான் மாறுகிறேன், ரோமனுக்கு ரோமனா நான் மாறுகிறேன், ஒரே ஒரு நோக்கம், ரட்சிக்கப்பட வேண்டும். யோசிச்சுப்பா, நம்ம மற்றவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம எதாவது தியாகம் செய்யறோமா? ஆனா நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் தியாகம் செய்யணும். உண்மைதானே பிரதர்? கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்க பிரதர். இல்ல நான் அப்படிதான் பிறக்கும் போது அப்படிதான் வந்தேன், நான் மாற மாட்டேன். என்ன பிரதர் இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு பிபி இருக்குது, அப்படிதான் கோவப்படுவேன். உனக்கு சுகமே ஆகாது. அப்படியே நரகம் போக வேண்டியதான். ஆத்மா வளர, ஐயோ என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். உண்மையா இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவள் சொன்ன எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று I want to change myself. அவர் சொல்றார், உங்களுடைய பணத்தினால எங்களுக்கு சம்பாதிக்க முடியாதா? ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி எல்லாவற்றிலேயும் நான் என்னுடைய சரத்தை நான் கொடுக்கிறேன். என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தையில வளர வேண்டியது அவசியமா இருக்கு.
யோசித்து பாருங்க, அன்றைக்கு ஆதி திருச்சபையில 5 வகையான ஊழியர்கள் இருந்துச்சு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பேதுருவும் பவுலும் பாகிஸ்தான் இந்தியா மாதிரின்னு. உண்மையில எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, பவுல் பேதுருவை எதிர்த்து பேசினா. அவங்களுக்கு இந்த நட்பு உங்களுக்கு தெரியுமா? வாசித்து பாருங்க, 2 பேதுருக்கு எழுதுற நிருபம் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 325. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த 3ஆவது அதிகாரம் 15, 16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும். யாருக்கு பிரியமான சகோதரன்? நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே அவர் சொல்றார், இந்த ஞானம் எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த கிருபை இல்ல, எனக்கு இந்த வரம் இல்ல, ஆனா அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அருளப்பட்டிருக்கிற ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே வேதம் சொல்லுது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் வரங்களை தேவன் செயல்படுத்துவது தேவ சபை கட்டப்படுவதற்காக. என் அன்பு தேவ ஜனம், ஒருவனுக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கலாம், ஒருவனுக்கு பழமொழி பேசுகிற வரம் இருக்கலாம், ஒருவருக்கு விசுவாச வரம் இருக்கலாம், ஒருவருக்கு வியாக்கியான வரம் இருக்கலாம், ஒருவருக்கு சும்மா சாதாரண ஒரு ஆளை தட்டி கொடுத்து சிரிக்கிற ஒரு வரம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நாங்கள் யாருக்காக செய்கிறோம்? இயேசுவுக்காக செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. லண்டன்ல ஒரு தம்பி என்ன பாக்குறதுக்கு வந்து இந்த ஜெபம் பண்றதுக்கு அவர் சொன்னார், ஐயா இது வரைக்கும் நான் ஏறத்தாழ 55 ஊழியக்காரங்க கிட்ட ஜெபம் பண்ண போயிட்டேன். என் பையனுக்கு ஒரு பொல்லாத பிசாசினுடைய தம்பிக்கு ஒரு பொல்லாத பிசாசுடைய கட்டு இருக்குது. யாருமே என்னால முடியலன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல யாருமே இவர்கிட்ட போனா அவனுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? பயம். இந்த ஆத்மா அங்க போயிருமோ, நம்ம ஒன்னே ஒன்றாங்க, இந்த ஆத்மா பரலோகம் போகணும். உண்மையா இல்லைங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, பவுல் நட்டு இருக்கலாம், பர்னபா தண்ணீர் பாய்ச்சி இருக்கலாம், பரலோக ராஜ்யம் பெருக வேண்டாம். யோவான் சொன்னா, நான் சிறுகவும் அவர் பெருகவும் எல்லாவற்றிலையும். அப்போ நம்முடைய ஆத்மா நமக்குள்ள பெருசானதான் முடியும் பாருங்க. காரணம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் போகும் பொழுது தேவன் ஒன்றே தான் கேட்பார். நீ எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சன்னு கேட்க மாட்டார், நீ எவ்வளவு சபையை கட்டினன்னு கேட்க மாட்டார், என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றினாயா? Are you fulfill my will? Are you fulfill my will? என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றினா. அதுவும் நம்ம ஊழியம் ஒரு சாதாரண காணிக்க போடுற ஊழியமா இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு விசுவாசியா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு மூப்பரா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு சுவிசேஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், 5 வகையான ஊழியத்தில் எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படியாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், எப்படியாலும் தேவன் அவர்களுக்குள் உருவாக வேண்டும், எப்படியாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஏற்ற சிந்தையோடு நாங்கள் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பவுல் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், பேதுரு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சீஷர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் பங்கு போட்டுக் கொண்டார்களாம், அவங்கள ஒன்றுமே குறைவுபட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தை பரலோக தேவனுக்கு பிரியமான ஒரு சிந்தையாக, நாங்கள் ஆவியிலே உருவாக்கப்பட்டவர்களாக, நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சிந்தையோடு கூட, என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் மாற்றும் பொழுது, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் கட்டப்படும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி, பிசாசை தவிர நமக்கு வேற எதிரியே கிடையாது பாருங்க. எத்தனை பேர் விசுவாசி? சில சொல்ல பிசாசு இருந்தா கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கலாங்க, இவனை மட்டும் சான்ஸே இல்லை. கடைசி காலத்தில் நடக்க போற ஒரு காரியத்தை பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-11 இதை வாசி நம்ம ஜெபம் பண்ணோம். 1 பேதுரு 4:7-11 வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 320. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு. கடைசி நாட்கள்ல ஜெப வாழ்க்கை கம்ப்ளீட்டா இல்லாம போறது நீங்க பாப்பீங்க. நீங்க நம்ம ஜெபம் பண்ணு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு யாருமே தெரியாது. சோ பிஸி. இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சாதான் இந்த மாசம் பட்ஜெட்டை நாங்க தீர்க்க முடியும், ஓவர் டைம் செஞ்சாதான் முடியும். அன்பு தேவஜன தேவைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பீங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்.
எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகள். கர்த்தருக்காக நேரத்தை விட்டவர்கள், கர்த்தருக்காக வேலையை விட்டவர்கள், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாங்கள் கண்களால் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். அப்புறம் எட்டாவது வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான, என்ன எப்படி அன்பு கூறணுமா? எப்போ ஊக்கமான, அந்த ஊக்கன்ற வார்த்தை எப்போ வரும்? ஊக்க மருந்து கொடுப்பாங்க ஓட்ட பந்தயத்துல ஓடுறது, சார் ஊக்க மருந்து போட்டு ஓடுவாங்க. எதுக்காக? நார்மலா ஓடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடணும். உண்மைதானுங்களே, மனுஷ பலத்துல ஓடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடணும். அப்ப ஆண்டவர் நம்மள எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? மனுஷன் நேசிக்கிறத விட நீங்க எக்ஸ்ட்ரா நேசிக்கணும். மாம்ச அன்பை விட அதிகமா நேசிக்கணும். உங்க சரீரத்தை, இந்த ரெட் புல் குடிச்சிட்டு நீங்க உட்காந்து பாருங்க. லாஸ்ட் இயர் முந்தின வருஷம் வந்தப்போ ஒரு சர்ச்ல ஆன்லைன் பிரேயர் முடிச்சுட்டு வந்திருந்தேன். நம்ம சர்ச் தான் உட்காந்து கண்ணு கட்டுது. அப்ப முகமது கிட்ட கேட்டேன், கண்ணு கட்டுதுப்பா, கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு உதவி செய். உடனே ஒரு பக்கத்துல ஒரு கஃபே கூட்டு போயிட்டு பிரெஞ்சு கஃபே ஒன்று வாங்கி கொடுத்தான் பாருங்க. அவ்வளோ கசப்பு, அவ்வளவுதான். கண்ணு பளிச்சுன்னு திறந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் தூக்கம் வரல. அப்போ எதுக்கு ஊக்கம் மருந்து? என் சரீரம் சொல்லுகிறது நான் தூங்க வேண்டும் என்று. என் சரீரம் சொல்லுகிறதை மேற்கொண்டு நான் செயல்படுகிறேன். நம்ம நீ மாம்சம் சொல்ல, இவரை நேசிக்க முடியாது, இவரை நாங்கள் அன்பு கூற முடியாது, இந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஊக்கமான அன்பு கூறும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பின்னாடி வசனம் சொல்ல, அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு நம்ம மூடுறோமா, திறந்து காமிச்சிட்டு இருக்கோம். 2009 வருஷம் நார்வேல பர்கன் சிட்டில ஊழியத்தை முடிச்சிட்டு இந்தியா வந்து சேர்ல, பர்கன்ல இருந்து ஒரு போன் வருது. அந்த நபர் யாருன்னு தெரியாது, அவர் நான் முன்ன பண்ண பார்த்தது இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க வந்துட்டு போன சர்ச்ல இவ்வளவு பெரிய தப்பு நடந்து